வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 90களில் கலக்கிய கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்துல நடித்த சுதாகர் அவர்கள் மரணம் அடைந்து போயிட்டதாக வதந்திகள் பரப்பியதற்கு பாத்தீங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக அவர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். எப்படி இருக்க வேண்டியவர் பிரபல நடிகருக்கு என்ன ஆனது? வைரலான புகைப்படம். இன்று ஒரு திரைப்படம் 50 நாள் திரையரங்களில் திரையிடப்பட்டாலே அந்த படம் பெரிய வணிக வெற்றியை பெற்றுள்ளது என அர்த்தம். அப்படி பல நாட்கள் ஓடிய திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நடிகரில் ஒருவர் தான் சுதாகர். 1978 இயக்குனர் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் சுதாகர். அந்த படம் 365 நாட்கள் வரை திரையரங்களில் ஓடி இந்திய அளவில் பேசப்பட்ட படமானது அந்த படம். அதற்கு அடுத்த ஆண்டில் மாந்தோப்பு கிளியே, பொண்ணுக்கு ஊருக்கு புதுசு, கரை கடந்து ஒருத்தி, நிறம் மாறாத பூக்கள், சுவரில்லா சித்திரங்கள், சக்களத்தி என திரும்பிய பக்கமெல்லாம் சுதாகரின் திரைப்படங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. 1980 மட்டும் 13 படங்கள்ல கதாநாயகனாக நடித்து ஆச்சரியப்படுத்தினாரு. தமிழ் சினிமாவில் அடுத்த நட்சத்திர நடிகர் இவர்தான் என்ற நிலையே உருவானது. பல திரைப்பட விநியோகஸ்தர் சுதாகரின் படத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக அளவிற்கு நிலைமை இருந்தது. கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் சுதாகர் ராதிகா இணை பிரபலமடைந்ததால் இருவருமே இணைந்து 11 படங்கள்ல நடித்திருந்தாங்க. சுதாகரின் திரை வாழ்வின் உச்சம் கண்ட ஆண்டுகள் இதுதான். அதன் பின்பு சில தோல்வி படங்களால் தமிழ் சினிமாவிலிருந்து ஒதுக்கப்பட்டு தெலுங்கு சினிமா வரை வரவேற்பு கொண்டன. காரணம், சுதாகர் நடிகர் சிரஞ்சீவியின் வகுப்பு தோழர் என்பதால் சிரஞ்சீவி தன் படங்களில் வாய்ப்பளித்தார். துணை கதாபாத்திரமாக நகைச்சுவை நடிகராக அங்கும் ஆண்டிற்கு 10 படம் வரை நடித்து ரசிகர்களிடையே பிரபலமடைந்தார். ஆனால் மீண்டும் தோல்வி படங்களை சுதாகர் மார்க்கெட் இழந்தது. மேலும் உடல் எடை அதிகரித்ததால் சினிமா விட்டு விலக வேண்டிய நிலைக்கு சென்றது. 1990 நடிகர் ரஜினியுடன் இணைந்து அதிசய பிறவி படத்தில் நடித்தார். அதன் பிறகு 2018 சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தில் சிறிய வேடத்துல நடிச்சிருந்தாரு. இப்படி 65 வயதாகும் நடிகர் சுதாகர் எந்த படங்கள்ல நடிப்பதே இல்லை. காரணம், உடல்நலம் சிக்கல் அவதிப்பட்டு வந்தார். இந்த நிலையில அவரின் புதிய புகைப்படம் வெளியாகியுள்ளது. தமிழ்ல உச்ச நடிகராக இருந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டு முதுமையான தோற்றத்தில் அடையாளம் தெரியாத அளவிற்கு இருக்கிறார். இது பலருமே ரொம்பவே அதிர்ச்சி அடை வைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவரை பத்தி பாத்தீங்கன்னா சமீப காலமாக இவர் இறந்து போயிட்டதாக வதந்திகளை சோசியல் மீடியால பரப்புனாங்க. அதையெல்லாம் இவர் பார்த்துட்டு அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இவர் தன்னுடைய வீடியோ வாயிலாக தயவு செய்து இது போன்ற வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு அந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டிருக்காரு. இப்போ அவருடைய புகைப்படமும் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.